ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அலோ ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்து எப்படி வெட்டுவதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அலோ ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்தும் தைக்கலாம், இல்லை அலோ ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டும் தைக்கலாம். நம்ம இப்போ 2 இன்ச்சு மடிச்சுக்கி தைக்கிறதுக்கு நம்ம அளவு வெட்டுக்கலாம். இப்போ உயரத்தை 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் பார்த்தியா, அங்கேருந்து உயரம் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சி தைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே மடித்து போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு மடித்து போட்டுக்கலாம். அப்படியே ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால நம்ம கரெக்டாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எம்மிங் பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் முன்னையே நம்ம பண்ணிக்கணும். ரெடி அளவு பண்ணிவிட்டு பண்ணிக்கணும். ஸ்லீவுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். அக்கல் ஆமோலுக்கு மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம ஷோல்டராண்ட தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதனால். இப்போ கொக்கியாண்ட மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கீ வச்சு மார்க் பண்ணணும். அதேமாரி இந்த சைடையும் ஜாயின் பண்ணியிருக்கிற கட் வச்சு அங்கே மார்க் பண்ணிட்டு கீழே மார்க் பண்ணணும். டாட் பிடிச்சிருக்கவங்க ஷோல்டராலேருந்து டாட் பிடிச்சிருக்கவங்க பாரு, அது நேராக வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே கீழே மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நம்மளுக்கு கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு ஐ பக்கமாக இருந்து வச்சு பார்க்கலாம். கரெக்டாக வருது டாட் பிடிக்கிறது. நம்ம இப்போது அளவு ப்ளவுஸ் வச்சு போட்டோம். இப்போ அளவு எடுத்து பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம அளவு எடுத்தும் தைச்சிக்கலாம், போட்டு தைச்சிக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். பா போட்டு நம்ம வரைஞ்சி நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம். இல்லை என்னால் அப்படியே முடியினாலும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நம்ம அளவெடுத்த மாதிரி அளவு ப்ளவுஸில் எடுத்த மாதிரி அளவெடுத்து போடுறதும் வருது பாருங்கள். ஈஸியாக நம்மளே வெட்டி நம்மளே தைக்கலாம். மின் கழுத்து 6, அளவு ப்ளவுஸில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 6 இருக்குது பாருங்கள். ரெண்டு வரும். நான் ஷோல்டர் 2 தான் வச்சுருக்கேன். 2 வரும். கரெக்டாக தான் இருக்கும். அளவு ப்ளவுஸுக்கும் அளவெடுத்து நம்ம மார்க் எடுத்து வச்சோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் அளவெடுத்தோ தைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ் போட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், வெட்டிக்கலாம். பா மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். அக்கல் நம்ம டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, நம்ம உள்ளேருந்து வச்சு பார்ப்போம் இப்போது அதுவும் கரெக்டாக வருதான்னு. அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வருது. 13 இன்ச்சு. நான் 1/4 இன்ச்சு நான் கீழே விட்டு, ஏன்னா நம்ம பிடிச்சி தைக்கிறோம் இல்லையா, அதனால் நான் 1/4 இன்ச்சு கீழே விட்டுருக்கேன். விட்டுக்கலாம்.
மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக அங்கேருந்து நம்ம மார்க் பண்ணி இங்கே கடைசிக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா அழகான ஷேப் கிடச்சிடும். நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க, முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் விட்டு ட்ரைனிங் பண்ணினே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க. ஹேர் கட் பண்ணிக்கணும். அங்கே தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், சைட் ஜாயின் பண்ணுறது. விடாத முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சி வெற்றிரூப விஸ்வரூப வெற்றி. பேக் பீஸ் எடுத்துக்கணும், மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக் எடுத்துக்கணும், பேக் பீஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டராலேருந்து நம்ம ரெடி அளவுலேருந்து எவ்வளோன்னு பார்க்கணும். 10 வருது. நம்ம அளவு ப்ளஸ்லேயே பார்த்துடலாம். அளவு எடுத்து சரியா தெரியல, நல்லா போட்டு பார்க்கலாம். கரெக்டாக வருதுங்களா? நம்ம பேக் நெக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். நம்ம ரவுண்டில் ஒரு மாடல் டிசைன் தான் பண்ண போகிறோம், தைக்கும் போது பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ணி நம்ம அந்த நெக்குக்கு தள்ளி அந்த ரவுண்ட் ஷேப் போட போகிறோம். ஏன்னா அவங்க வந்து நல்லா ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க, அதனால் தள்ளி நம்ம போட போகிறோம். வெட்டிடலாம். இப்போ நம்ம வந்து புடவை கிளாத்தில் ஜாக்கெட்டில் ஒரிஜினல் பீஸ் வெட்டிக்கலாம். வச்சு போட்டுக்கணும். பேக் பீஸு கரை பக்கமாக இருக்குது இல்லையா, அந்த கரையாண்டை போட்டுக்கணும்.
நம்ம அந்த கரையாண்டல் எட்ஜில் இருந்தால் நம்ம அரிச்சு திருப்ப போகிறோம். அதை நம்ம தைக்கும் போது பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் போட்டுக்கலாம். நீட் கட்டிங் தான். விட்டு எடுத்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம துணி வச்சு வெட்டலாம். நம்ம அச்சு திருப்பி தான் போகிறோம். நம்ம அச்சு திருப்பும் போது எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எஜ்ஜில் பண்ணால் ஒருத்தருக்கு அளவு மாறிடுது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வந்து கழுத்து வெட்டல, அப்படியே தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் டிசைன் வைக்க போகிறேன். ஃப்ரண்ட் பீஸை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டி பீஸு நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ப்ளவுஸுடைய அளவு எடுத்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். மூன்றுக்கு 3 வச்சுக்கலாம். உயரம் வந்து 10 வச்சுருக்கேன். சுற்றளவு 10 வச்சுருக்கேன். உயரம் வந்து அந்த சைடு கொக்கி பக்கமாக 3.5, ஆமோல் பக்கமாக 3 வச்சுருக்கேன். அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வெட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த வளைவு, அந்த வளைவுலேருந்து வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஈஸியான முறையில் வெட்டி தைக்கலாம். என் சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஸ்டிச் பண்ணலாம்.